இனிய காலை வணக்கம். என்றொரு செய்தி. ஒரு சந்நியாசி ஒருவர் ஊர் ஊராக பல திருத்தலங்களுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவர் ஓர் ஆற்றில் நீராடிவிட்டு ஆற்றங்கரையில் இருந்த மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்தார். இவ்விதம் சந்நியாசி செய்வதை ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் பார்த்தான். கண் விழித்த பிறகு அவர் என்ன செய்வார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவனுக்குள் அதிகரித்து விட்டது. அவரையே கண்கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தான். நீண்ட நேரம் கழித்து இந்த சந்நியாசி தியானம் களைந்து எழுந்தார். அவர் அருகில் மாடு மேய்க்கும் சிறுவன் சென்றான். சுவாமி, நீங்கள் இதுவரையில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு துறவியோ, நான் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் தியானம் செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். இதை கேட்ட சிறுவன் அந்த ஆற்றில் நீராடி இந்த மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் செய்தால் இறைவனை பார்க்க முடியும் போலும். சந்நியாசி அதைத்தானே செய்தார். ஏன் நாமும் அவரை போல் இறைவனை பார்க்க முயற்சிக்க கூடாது என்று நினைத்தான். உடனடியாக ஆற்றில் நீராடிவிட்டு மரத்தடியில் கண்களை மூடி அமர்ந்து இறைவனை நினைத்து, இறைவா, நீ என் முன்னால் தோன்றி எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று மனதிற்குள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தான். கள்ளம் கபடமில்லாத குழந்தை உள்ளத்துடன் அவன் தன்னை நினைத்து பிரார்த்தனை செய்வதை கண்ட கடவுளும் சிறுவன் கண்முன்னே தோன்றினார். சிறுவன் அதற்கு முன் இறைவனை நேரில் பார்த்ததில்லை. அதனால் அவரிடம் நீங்கள் யார் என்று வினவினான். இறைவனோ, நான் தான் இறைவன். நீ என்னை பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாய் அல்லவா, அதனால் தான் இப்போது உனக்கு காட்சி கொடுத்திருக்கிறேன் என்றார். சிறுவனோ, நீங்கள் தான் இறைவன் என்று நான் எப்படி நம்புவது? ஏற்கனவே உங்களை பார்த்த ஒருவர் இங்கு வந்து இவர்தான் இறைவன் என்று உங்களை சுட்டிக்காட்டி கோரினால்தான் நீங்கள் இறைவன் என்று நம்புவேன் என்றார். அப்படியா என்று இறைவன் சிரித்தார். என்னை இதற்கு முன்பு யாராவது பார்த்தவர்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். ஏன் தெரியாது? இங்கிருந்துதான் சற்று முன் தியானம் செய்துவிட்டு துறவி உங்களை தரிசித்து விட்டு சென்றார். இவர் இங்கிருந்து வெகு தூரம் சென்றிருக்க மாட்டார். நான் அவரை தேடி பிடித்து இங்கு அழைத்து வருகிறேன். அதுவரையில் நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும், புரிகிறதா என்றார். அதற்கும் இறைவன், சரியப்பா, நீ கூறியபடியே அந்த துறவியை இங்கு அழைத்து வா, நான் காத்திருக்கிறேன் என்றார். அவரிடம் சிறுவன் இப்படி சொல்லிவிட்டு, நான் இங்கிருந்து சென்றதும் போய்விடலாம் என்று நினைக்கிறாயா? என்னை ஏமாற்ற முடியாது. நீ இங்கே இருக்கிறது எப்படி நான் உறுதி செய்வேன்? இங்கிருந்து நீ தப்ப முடியாமல் உன்னை ஒரு மரத்தில் கட்டிவிட்டுத்தான் அங்கு சென்று துறவியை அழைத்து வருவேன் என்றார். சிறுவன் 4-5 மாடுகளின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறுகளை அவிழ்த்து அந்த கயிறுகளை கொண்டு இறைவனை மரத்தில் நன்றாக கட்டினான். பிறகு சிறுவன் துறவி சென்ற திசையை நோக்கி வேகமாக ஓடினான். துறவியை நெருங்கினான் அவன். சுவாமி, நீங்கள் கூறியபடி நான் ஆற்றில் நீராடிவிட்டு மரத்தடியில் அமர்ந்து இறைவனே, நீ என் முன்னால் தோன்றி எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். அப்போது என் முன்னால் ஒருவர் தோன்றி, நான் தான் இறைவன், நீ பிரார்த்தனை செய்ததால் தான் இப்போது உனக்கு காட்சி கொடுக்கிறேன் என்றார். அவர் கூறியதை நான் நம்ப முடியவில்லை. ஆதலால் அவரை நான் ஒரு மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் அங்கு வந்து இவர்தான் இறைவனா இல்லையா என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கூறி அழைத்து சென்றான். அதிர்ந்து போன துறவியோ சிறுவனுடன் சென்றார். சிறுவன் மரத்தில் கட்டப்பட்டிருந்த இறைவனை சுட்டிக்காட்டி துறவியிடம், இதோ பாருங்கள், நான் இவரைத்தான் மரத்தில் கட்டி போட்டேன். இவர்தான் இறைவனா இல்லையா என்று நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டும் என்று துறவியிடம் சொன்னான். துறவியின் கண்களுக்கு மரத்தடியில் யாரும் தெரியவில்லை. மரத்தில் வெறும் கயிறு மட்டும்தான் கட்டப்பட்டிருந்தது. எனவே அவர் சிறுவனிடம், நீ என்ன சொல்கிறாய்? இங்கு யாருமே இல்லையே என்றார். அதற்கு அச்சிறுவன், என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? நன்றாக பாருங்கள், அதோ அங்கு நான் மரத்தில் கட்டியவர் இருக்கிறார் என்றார். துறவிக்கோ ஒன்றும் புரியவில்லை. அப்போது மரத்தில் கட்டப்பட்டிருந்த இறைவன், சிறுவனே, நீ கள்ளம் கபடமற்ற தூய உள்ளத்துடன் நம்பிக்கையோடு என்னை அழைத்தாய். அதனால் தான் உனக்கு தரிசனம் கொடுத்தேன். உனக்கு இருக்கும் நம்பிக்கை இந்த துறவிக்கு இல்லை. அதனால் நான் உன் கண்களுக்கு மட்டும்தான் தெரிகிறேன், துறவியின் கண்களுக்கு தெரியவில்லை என்றார். அதை கேட்ட சிறுவன், இறைவனே, இவர் எனக்கு குரு போன்றவர். இவர் கூறிய வழியை பின்பற்றியதால் தான் எனக்கு உங்கள் தரிசனம் கிடைத்தது. எனவே இவருக்கும் நீங்கள் இப்போது தரிசனம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். சிறுவன் பிரார்த்தனையை ஏற்ற இறைவன் துறவிக்கும் தரிசனம் கொடுத்தார்.
ஆன்மீக வாழ்க்கையில் இறைவன் மீது நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் உடையது. ஒரு குழந்தை நான் கேட்டதையெல்லாம் என் தாய் நிச்சயம் கொடுப்பாள் என்ற நம்பிக்கையுடன் தாயிடம் கேட்கிறதல்லவா, அதுபோன்று நம்பிக்கையுடன் தான் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீதான் என்று இறைவனை தேடினால் உன் இதயமே அவன் சன்னதியாகும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.